இன்னைக்கு சண்டே போய் சிக்கன் எடுத்துட்டு வாங்க, காரசாரமாக பிரியாணி சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அவர் நீ சமைச்சதெல்லாம் போதும் விட்டு நானே இன்னைக்கு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சரி ஏதோ உருட்டுறாரு போல அப்படின்னு நினச்சிட்டு நானும் சரி சரி பார்க்கலாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். மனுஷன் உண்மையை தாங்க சொல்லியிருக்காரு. நானே ஷாக் ஆகிட்டேன். மை மேன் இப்போ செஃப் மேன் ஆகிட்டு இருக்காருங்க. பார்த்து ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சிருக்காரு, தக்காளிலாம் வெட்டி வச்சிருக்காரு, எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணி வச்சிட்டாரு. அப்புறம் எந்த குக்கர்னு மட்டும் என்னை வந்து கேட்டார். நல்ல வேலை நான் இந்த குக்கர்னு எடுத்து கொடுத்தேன், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் பொம்பரமாக மாறிட்டாரு. என்னை விட என் பசங்க 2 பேரும் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்காங்க. நீங்கள் செஞ்சதெல்லாம் போதுமா, அப்பா எப்படி தான் செய்கிறாருன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேரும் சேர்ந்து நின்று அவரை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கவின் கிட்ட ரொம்ப எக்ஸைட் ஆகாதரா, அம்மா வீடெல்லாம் அவர் நல்லா சமைக்க மாட்டார் அப்படின்னு சொன்னதுக்கு அவன் என்ன எப்படி பார்த்தான்னு எனக்கே ஆன்சர் தெரியலங்க. அப்படி ஒரு லுக்கு விட்டான். நான் சமைக்கிறப்போ யாருமே என்னை தவிர கிச்சனுக்குள்ளே வரமாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அவர் சமைக்கிறாரு. நாங்கள் எல்லாருமே கிச்சன்லேயே தான் இருந்தோம் சமைச்சு முடிக்கிற வரைக்கும். ஓரளவுக்கு பார்த்தா கரெக்டாக பண்ணுற மாதிரி தான் இருந்தது. சரி வாங்கடா அவரே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நல்லா பாட்டு போட்டு வைப் பண்ணிட்டு இருந்தோம். அவ்வளோ ஆட்டம் போட்டோம். அதுலேயும் நாங்கள் அந்த விசில் சத்தத்தை மட்டும் கவனிக்க மறக்கவே இல்லை. ரொம்ப எக்ஸைட்டாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் வெயிட் பண்ண மாதிரியே பிரியாணி ரொம்ப சூப்பராக வந்தது. எல்லாமே டேஸ்ட்டாக நல்லா சாப்பிட்டு முடித்தோம். ஆனால் அந்த கிச்சனை பார்த்தா தான் அப்படி இருக்குது. அது எப்படியும் க்ளீன் பண்ணுறதுக்கு 1 வீக் ஆகும் போல் இருக்குது. இதுக்கு நானே சமைச்சிருக்கலாம் போல். 1 ஹவர்லேயே முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் எப்படி இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கான்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள்.